இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு வேஸ்ட் டாபிக். அதை பற்றி நான் செப்பரேட்டாக தனித்தனி வீடியோ சீரிஸ் போடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வேர்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதுக்குன்னு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே பிளானிங், திட்டமிடுதல், ஆர்கனைசிங், சரியாக ஒழுங்குபடுத்துதல், அதை தென் டைரக்டிங், அதை சரியான இடத்துல செயல்படுத்துதல், அப்புறம் கண்ட்ரோலிங். இதுதான் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ். இங்கே நம்ம எதை மேனேஜ் பண்ணுறோம்னா ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணுறதுனால இந்த கான்செப்ட்டுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபண்டை ப்ரொக்யூர் பண்ணுறோம், அதாவது கலெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபண்டை எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறோம் அப்படின்றத. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு லேண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெஷின் வாங்குறதா இருக்கலாம். ஸோ எதில் நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் இந்த ஃபண்டை அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட கோர் கான்செப்ட். ஸோ அப்போ ஒரு ஃபினான்ஸ் மேனேஜருக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் ஒரு ஃபண்டோட சோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஷேர் மார்க்கெட்லேருந்து நம்ம இந்த ஃபண்டை எடுக்க போகிறோமா, இல்லைன்னா டிபென்ச்சர்ஸ் மூலமாக ஃபண்ட் எடுக்க போகிறோமா, இல்லைன்னா நம்ம பேங்க் லோன் மூலமாக ஃபண்ட் எடுக்க போகிறோமா, இன்னும் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சோர்ஸஸ்க்கும் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எந்த ஃபண்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது தான் அந்த ஃபினான்ஸ் மேனேஜரோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ மூணாவது ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ செலக்ட் பண்ண அந்த ஃபண்டை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணுனா, எந்த மெஷினில் இன்வெஸ்ட் பண்ணால், எந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது தான் நாலாவது ஃபங்க்ஷன். ஸோ டு மேக் பெஸ்ட் அண்ட் ஆப்டிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்றத பற்றி கேல்குலேட் பண்ணுறது தான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ ஒரு ஃபண்டு நம்ம அப்ளை பண்ணி, ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் அப்ளை பண்ணி அதில் ரிட்டர்ன் கம்மியாக கிடைக்குதுன்னா தென் ஹீ ஹேஸ் டு ஸ்விட்ச் ஓவர் டு அனதர் ஃபண்டு. அதை வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டு. இப்போ சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறேன். சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு தேவையான பணத்தை எதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டி. ஈக்விட்டி அப்படின்றது ஷேர் மார்க்கெட் மூலமாக நம்ம பண்ணலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண ஷேர் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம டிவிடெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஈக்விட்டி, ஷேர் மார்க்கெட், டிவிடெண்ட் பற்றி நான் மற்ற இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஈக்விட்டினா டிவிடெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனர்ஷிப் கொடுக்கணும். பாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கும் அந்த பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் ஓனர்ஷிப் கிடையாது. அதே தான் பேங்க் லோனும். ஸோ இதுதான் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டு. இப்போ இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டெசிஷன் மேக்கிங், ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங், டிவிடெண்ட் டெசிஷன் மேக்கிங், இந்த 3 விஷயத்துலேயும் முடிவெடுக்கிறது தான் ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரோட மெயின் ரோல். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத, கேபிட்டல் அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங், டே டு டே ஆப்ரேஷன்ஸ், ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கிறதுல எந்தெந்த இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்றதும், தென் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் டிவிடெண்ட்டை எந்த அளவுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு அதை ரீட்டைன் பண்ணி வைக்கணும் கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக அப்படின்றத பற்றி நம்ம ஒர்க் பண்ணுற அதை பற்றி ஒர்க் பண்ணுறது தான் ஃபினான்ஸ் மேனேஜரோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அதை பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஸ் மேனேஜரோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அப்படின்றது ஒவ்வொரு ஃபினான்ஸ் மேனேஜரும் ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெஷின் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், இப்போ அதை எந்த சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணுமா, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா, டிவிடெண்ட் கொடுக்கணும்னா எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி
ஒரு ஃபினான்ஸ் மேனேஜருக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா, எவ்வளவு அதுலேருந்து ரீட்டைன் பண்ணுறது, எவ்வளவு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டாக பே பண்ணுறது. ஸோ இன் ஷார்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் கோல் என்னவா இருக்குன்னா, ஒரு ஷேர் ஹோல்டரோட வெல்த் அண்ட் அசட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான். வெல்த் அண்ட் அசட் அப்படின்னா கம்பெனியோட வெல்த் அண்ட் அசட்டு தான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டரோட வெல்த் அண்ட் அசட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் மெஷின் வாங்கியிருக்காங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வந்து பில்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு அசட். யாரோட அசட்டு? ஷேர் ஹோல்டர்ஸோட அசட்டு. இதை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பேஸ் அண்ட் ஃபண்டமெண்டல். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட், முதலீடு தேவைகளை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க, எவ்வளவு தேவை. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கலாம். ஃபுல்லாக ஈக்விட்டிலையும் சில பேர் வந்து சில கம்பெனிஸ் வந்து எடுப்பாங்க, சில கம்பெனிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாரோடு ஃபண்டை எடுப்பாங்க. ஸோ ஈக்விட்டி ஃபண்டு வந்து ரிஸ்க் கம்மி, பட் ஆனால் பாரோடு ஃபண்டு வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எந்த சோர்ஸில் வந்து ஃபண்டை எடுக்கிறது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறது, சர்ப்ளஸாக இருக்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறது, சர்ப்ளஸாக இருக்கிறத என்ன மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி கேஷை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதா இல்லை செக்யூரிட்டிஸில் டெபாசிட் பண்ணுறதா, இதை பற்றின டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஃபைனலாக ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ், எதில் ரிட்டர்ன் அதிகமாக வருது, எதில் வரல அப்படின்னு பார்த்து அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஓவரால். ஸோ ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் பேஸ்மெண்ட், அடித்தளம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அடித்தளம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டே வார்த்தையில் அடங்கிடும்: லிக்விடிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு கம்பெனி எப்பயுமே வந்து ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் கையில் இருக்கிற ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது தான் அவரோட மெயின் கோல். ஓகே, இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஃபண்டையும் எடுத்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ டே டு டே டெய்லி ஆப்ரேஷன்ஸுக்கு நமக்கு தேவையான செலவுகளுக்கு நமக்கு கையில் கேஷ் இருக்காது. ஸோ அதுக்கு லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணணும். அப்படி லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா கம்பெனி ஸ்டாப் ஆகிடும். ஸோ லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, அப்படின்னா வந்து லிக்விடிட்டி நிறைய வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிடலான்னா அப்பையும் பிரச்சனை தான். லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டே டு டே ஆப்ரேஷன் போகும், ஆனால் கம்பெனியோட க்ரோத் வந்து அதோட வளர்ச்சி வந்து கட்டுப்படுத்திடும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபண்டு வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் லிக்விடிட்டியையும் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டியையும் கரெக்டான சரியான விகிதத்தில் ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட சப்ஜெக்டோட பேஸ் அண்ட் ஃபண்டமெண்டல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ், அண்ட் தேங்க்யூ. See you in next video. Bye.